வெல்கம் பேக் டு ஜியோ கேமிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா லெவல் டிவெல் கேம் தான். மீண்டும் அதே கேம் தான் நம்ம போட்டுட்ருக்கோம். ஒரு 1 வீக்காக தான் நினைக்கிறேன். இந்த கேம் மட்டும்தான். அந்த கேமை ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட்டு கேமுக்கே நம்ம போகிறது. பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் லைக்கு பார்த்துங்கப்பா. பார்க்குற யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரு மனசாச்சு இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்கப்பா. என்ன அது இது எங்கிட்ட புரியல. இருங்க வரேன். ஓகே எனக்கு புரிஞ்சிச்சு. இப்போ நம்ம கரெக்டாக இந்த சைடு கிளிக் பண்ணோம்னா இப்போ அது அந்த சைடு ஓப்பன் ஆகும். ஆனால் இது எப்படி தாண்டி போகிறது? இது என்ன உள்ளே போனால் நிற்கவும் மாட்டேங்குது. இப்போ நிற்காமல் நான் எப்படி தாண்டுறது? என்ன ஒன்றுமே புரியலையே. இதை நான் எப்படி நிற்காம தாண்டுறது? சரி போச்சுடா. என்னது ஒரு பட்டன். ஓகே ஒரு கிளிக்கு கீழே ஏதோ ஒரு பட்டன் இருக்க மாதிரி இருக்குது. ஓகே புரிஞ்சிச்சு. கீழே இருக்க பட்டன் இருந்தால் ஓப்பன் ஆயிரும். இப்போ நம்ம ஓகே அவ்வளோதான். ஈஸி. இவ்வளோதான். இதெல்லாம் ஒரு கேமே கிடையாது. அவ்வளோதான். நான்லாம் இன்னைக்கு கத்தவே மாட்டேன். அப்படியே கூலாக ஜாலியாக விளையாடுறேன். அப்பப்போ 1-2 மிஸ்டேக் நடக்க தான் செய்யும். இல்லைன்னா கொஞ்சம் தான் மேலே போயிடுது. ஐயோ ரொம்ப போச்சுடா. ரொம்ப ப்ரெஷ் பண்ணிட்டேன். டே ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? கரெக்டாக அந்த பட்டன் கிளிக் பண்ண. கரெக்டாக அவ்வளோதான். கிளிக் பண்ணிச்சு. அவ்வளோதான். ஐயோ ஃபாஸ்ட்டாக வருது. போயிடா. டே ஓகேக்கோ மீண்டும் போச்சா? ஒரு ஜம்ப்பு 2 3 4 கரெக்டாக அந்த பட்டனில் ஒரு கிளிக்கு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. டே பக்கத்தில் வந்துச்சுடா. ஐயோ ஒரு இடத்துல நிற்கிறா. டே ஐயோ அது வேற நவருது. நவராத அப்பாடி. ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. என்ன இது இப்படி வச்சுருக்காங்க? இது எப்படி? ஓகே டோரிஸ். அவ்வளோதான். நம்மளுக்கு எந்த டாஸ்க்கும் கொடுக்கல. அது வரையும் நல்லது. என்னது இது? டோரு. டேய் ஓஹோ இப்போ நீ அந்த பட்டனை கிளிக் பண்ணால் தான் இங்கிட்டு வந்துடுவேன். ஓகே இப்போ நம்ம ரிட்டன் வரணும்ல. ஒரு ஜம்பு. அவ்வளோதான். வந்தாச்சு. கொஞ்சம் இன்னும் கரெக்டாக ஒரு கட்டம் தான். அவ்வளோதான். ஐயோ கீழே போய் மாட்டிட்டேனா? டே அச்சோ கீழே போய் மாட்டிக்கிட்டேனே. ஐயோ இங்கிட்டு போய் மாட்டிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் வாட்டி அங்கிட்டு, செகண்ட் வாட்டி இங்கிட்டு. போயிட்டேனா? வந்துட்டேன். கரெக்டாக தான் பட்டன். மீண்டும் அதில் தான் போய் மாட்டுறேன். டே இதில் வந்து லெஃப்ட் ரைட்டு பட்டன் வேறு இல்லை. அந்த பட்டனை கிளிக் பண்ணால் திருப்பி அனுப்பி விடுது. இல்லைனா அப்படியே டேரெக்டாக அங்கேயே கொண்டு போயிடுதுப்பா. வேறு எங்கேயுமே வச்சுக்கோ. ஓகே இன்னும் கரெக்டாக இந்த வாட்டி கரெக்டாக போயிடும். கரெக்டாக அவ்வளோதான். கரெக்டாக வந்தாச்சு. கரெக்டாக ஒரு ஜம். ஐயோ போச்சுடா. ஸ்டார்டிங்கில் இந்த வாட்டி போயிடுச்சு. ஓகே வெயிட் பண்ணி போகணும். கரெக்டாக வந்து இந்த ஒரே போச்சு. நாசமாக போச்சு. ஈஸியாக இருக்குது. பார்க்குறது ஈஸியாக இருக்குது. ஆனால் விளாடும் போது தான் ட்விஸ்ட்டே தெரியுது. ஐயோ போச்சு. மீண்டும் எத்தனை வாட்டி முடியல. வந்தாச்சு. ஓகே ஐயோ ஓவர் ஜம்ப் அடிச்சிட்டேன். கரெக்டாக இந்த வாட்டி கரெக்டாக போயிடணும். கரெக்டாக அவ்வளோதான். ஐயோ போச்சுடா. டே கரெக்டு. ஓகே இங்கிட்டேருந்து வரும்போது ஈஸியாக வந்துடுறான். போகும்போது தான் ஐயோ ரொம்ப போயிடுச்சு. கரெக்டாக ஐயோ இந்த லெவல் பிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. இதுவுமே ஒரு 10 நிமிஷத்துக்கு இழுக்கிறோம் போலையே. அடிச்சிடலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் இந்த கேமை இந்த லெவலை முடிக்கிறேன். ஓகே அவ்வளோதான். ஒரு ஜம்ப்பு அவ்வளோதான். கரெக்டு. ஐயோ கீழே வா. ஓகே கரெக்டாக வந்துட்டு இன்னும் ஒரு அவ்வளோதான் ஐயோ இவ்வளோ தூரம் வந்து இன்னும் மாட்டிக்கிட்டேனே. அச்சோ நல்லா விளாண்டு இவ்வளோ தூரம் வந்து இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன். ஓகே டேய் போட வேகமாக போ. அந்த கதை வேறு போயிடுச்சு.
போ போ கரெக்டு. இன்னும் ஒரு ஜம்ப்பு. ஐயோ 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 எங்கடா இதே காணோம். நான் ஆப்ஜெக்டை காணோம். அவுட் ஆகிட்டேண்ணா. நான் ஒரு ட்ரிக்கு ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன். இருங்க. ஓகே நான் ஒரு ட்ரிக்கு ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன் பாருங்க. ஐயோ ரொம்ப தள்ளி தவிட்டேன். இப்போ நான் ட்ரிக்கு ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, ஆனால் கதவு அங்கே தானே இருக்குது. இருங்க, இந்த வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனால் அப்படி தாண்டி போயிட்டா ஆனால் கதவு அங்கே தானே இருக்குது. ஐயோ ரொம்ப தாண்டி போயிட்டேன்டா. டீ ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? எங்கடா காணோம்? ஓகே வந்துருச்சு. இருங்க, இப்போ இந்த சைட் தான். ஆனால் கதவு கரெக்டாக வந்தேன், ஆனால் கதவை காணுமே. என்னாச்சு? இப்படி போய் பார்ப்போம். பக்கு தான் ஆயிடுச்சான்னு தெரியலையே. இல்லை. ஓகே. இப்போ இந்த வழியை கிராஸ் பண்ணி வந்தால் கதவு உங்கள்கிட்ட வருமா? ஓகே புரிஞ்சிச்சு நல்லா புரிஞ்சிச்சு. இங்கிட்ட நம்ம இந்த பட்டனை ஓச்சுடாடே. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? கொஞ்ச நேரம் அமைதியாக இந்த லெவலை முடிச்சுட்டு நான் போயிட்டேன். விட மாட்டாங்க போலையே. இது வேறு பெரிய டாஸ்க்குடா. இதில் வேற இது வேற கொண்டு வந்து வச்சுருக்கீங்களா? மனசாச்சே இல்லை அவங்களுக்குலாம். கேம் டெவலப் பண்ண மட்டும் கையில் கிடச்சா செத்தாடா நீ. ஐயோ இன்னும் ஒரு ஜம்ப். கரெக்டாக ஒரு ஜம்ப் அப்பல்ல தான். அப்பாடி ஈஸி. என்னது இது எப்படி இருக்குது? இப்போ நான் இது எப்படி கதவு அங்கே இருக்குது. ஓகே, இப்போ நான் எப்படி போகிறது ஒன்றுமே புரியலையே. எப்படி இங்கே ஒரு பட்டன் இருக்குங்க வேணா போச்சுடாடி. இதை ஒரு கிளிக் பண்ணும் போல். ஓகே புரிஞ்சிச்சுலாம். இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணி ஐயோ இப்போ கவனிச்சிங்களா? அந்த சைடில் இருக்க பட்டன் நகருது. ஓகே, மேலே நகருது. நம்ம கரெக்டாக இது பண்ணணும். அப்போ தான் நமக்கு என்ன இதை கிளிக் பண்ணால் அப்படி இருக்குது. அது அந்த சைடு போணுச்சு தெரியலையே. இருங்க வரேன். ஓகே, இது ஒரு ஜம்ப்பு, இன்னும் ஒரு கரெக்டாக வந்து ஆமாம். இப்போ மேலே இருக்கிறது மட்டும் கரெக்டாக. ஓகே மேலே இருக்க பாயிண்ட்டு கீழே வருது. அந்த பட்டன் கீழேயும் வருது. அப்போ தான் நம்ம ஒரு சேம் இதாக தான் போகணும். இப்போ செகண்டில் டச் பண்ணிட்டு ஹைட்டை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணாமல் சேம் ஹைட்டை மெயின்டைன் பண்ணாவே போதும். கரெக்டாக இங்கே ஒரு இப்போ அந்த பட்டனை கிளிக் பண்ணால் இப்போ இது மறுபடியும் மேலே இருக்க பட்டன் போமோ? ஆமாம் மேலே. எப்படி ரிட்டர்ன் ஆச்சுன்னு தெரியல. அடுத்து நெக்ஸ்ட் லெவல் நம்ம வந்தாச்சு. என்னது அது? ஜம்ப் பண்ணாவே இவ்வளோ ஹிட் போகுது. ஓகே, இங்கேருந்து கீழே ஒரு ஜம்ப்பு. ஓகே, நான் புரிஞ்சிட்டேன் லெவல். நம்ம ஜம்ப் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இங்கிட்ட ஒரு ஜம்ப்பு. ஐயோ ரொம்ப ஜம்ப் பண்ணுறா. டீ சைடில் இருக்க பட்டன் நம்ம அங்கிட்டேன். ஐயோ போச்சுடா. இங்கே ஒரு ஜம்ப்பு. அப்படி கீழே ஒரு ஜம்ப்பு. கரெக்டாக கீழே அந்த கட்டையை பார்த்து ஒரு ஜம்ப்பு. அவ்வளோதான். ஓகே, இப்போ கரெக்டாக மேலே ஒரு ஜம்ப்பு. எதிர்பார்க்கவே இல்லைடா. எதிர்பார்க்காத ஒன்று பண்ணிட்டீங்க. ஓகே, எனக்கு கீழே ஒரு 3வது கட்டம் மூவ் ஆகுது. இப்போ அது மூவ் ஆகுதுன்னா அப்புறம் நம்ம எப்படி போகிறது? ஐயோ போச்சுடாடி. 3 வராது போல். இங்கேருந்து ஒரு கரெக்டாக கீழே ஒரு ஜம்ப்பு. ஐயோ கீழே ஜம்ப் பண்ணுறது சைடு பட்டனை கிளிக் பண்ணிட்டேன். கடுப்பாக ஆகுது. நீ ஒரு நாளாச்சும் இந்த கேமை கத்தாமல் விளாட்லான்னு நினைக்கிறேன். அப்படி விளாடவே முடியாது போல். கத்தி தான் விளாடணும் போல். நீ ஒரு ஜம்ப். ஐயோ நீல இதை பட்டோடனே நம்ம டக்குன்னு ஜம்ப் பண்ணிடணும். அதை கீழே பார்த்துக்கூட நம்ம மேலே கரெக்டாக அங்கே இருக்கிறது பார்த்து ஒரு ஜம்ப் பண்ணால் தான் இப்போ நம்ம கரெக்டாக உள்ளே போக முடியும். பாருங்கள், கீழேருந்து கீழே ஒரு ஜம்ப்பு,
மேலே ஒரு ஜம்ப்பு அவ்வளோதான். அதை இப்போ நம்ம பட்டோன்னு டக்குன்னு இப்போ ஜம்ப் பண்ணி மேலே ஜம்ப் பண்ணணும், அவ்வளோதான். கீழே ஒரு ஜம்ப்பு, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. எதிர்பார்க்கலாடி, எதிர்பார்க்கல. உங்களை ரொம்ப நல்லவன்னு நினச்சிட்டேன்டா. கொஞ்ச நேரத்தில் உங்களை நல்லவன் நினச்சேன். நீங்களாம் நல்லவனே கிடையாது. நாசமாக போயிடுவீங்க, நாசமாக போயிடுவீங்க, நாசமாக போயிடுவீங்க. ஓகே, மேலே ஒரு ஜம்ப்பு, அப்போ மறுபடியும் கீழே ஒரு ஜம்ப்பு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. யாருக்கிட்ட நாங்கள்லாம் ஒரு வாட்டி தான் ஏமாறுவோம், ஒவ்வொரு வாட்டியெல்லாம் ஏமாந்து இருக்க மாட்டோம். இது என்னடா இப்படி இருக்கு? ஐயோ போச்சுடாடே, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, ஏன்டா? ஐயோ போச்சு, மறுபடியும் போச்சு. டே மறுபடியும் போச்சு. கீழே ஒரு ஜம்ப்பு, மேலே ஒரு ஜம்ப்பு, கீழே ஒரு போச்சுடாடே. கீழே ஒரு ஜம்ப்பு போச்சு, மேலே ஒரு ஜம்ப்பு, மறுபடியும். ஐயோ என்னடா அந்த சைட்லேயே போய் மாட்டுதுடாடே. கீழே ஒரு ஜம்ப்பு, கீழே ஜம்ப்பு இப்போ கரெக்டாக மேலே ஒரு ஜம்ப்பு. ஐயோ ரொம்ப மூவ் பண்ணிட்டேன், மெதுவாக கரெக்டாக இங்கே ஒரு ஜம்ப்பு, அதுக்கு நேராக ஒரு ஜம்ப்பு, டக்குனு ஓகே. மேலே ஒரு ஜம்ப்பு, கீழே ஒரு ஜம்ப்பு, ஆனால் பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து பூனை, நாய், கோழி, அப்புறம் அந்த கிளி, குருவி எல்லாமே கற்றுவாங்க. ஆனால் கண்டுக்காதீங்க, என் வாய்ஸை மட்டும் கேட்டுக்கோங்க, ஓகேவா? வாய்ஸும் கேமையும் மட்டும் பாருங்கள். எப்படி நான் வாய்ஸ் கொடுக்கும் போது தான் எல்லாம் வந்து கத்துவீங்களா? ஆல்ரெடி இந்த கேம் வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க, இதில் நீங்கள் வர ஒரு ப்ரெஷரா? ஐயோ போச்சுடா. டே நாங்கள் பேசிக்கிட்டே இங்கே விளாடுறேனே. டே கோழி உனக்கு வந்து பிறக்கிறதெல்லாம் ஆம்பளை பிள்ளை போயிருக்கட்டும், கொஞ்ச நேரம் கத்தாத கோழி. போச்சுடா டே. ஐயோ கிளி நீனுமா வாய்ஸ் ஒரு கொஞ்சமாச்சு கொடுக்கணுங்களா டே? ஒரு அரை மணி நேரம் எல்லோரும் கத்தாம இருங்க, எல்லாருக்கும் பிரியாணி வாங்கி தரேன். இல்லைன்னா உங்களை பிரியாணி ஆக்கிடுவோம், பார்த்துக்குவோம், அவ்வளோதான், பார்த்துக்குவேன். ஆமாம், இப்போ கத்துனது சேவலா இல்லை வேற என்ன கோழி தெரில, ஏதோ ஒரு கோழி. ஐயோ போச்சுடாடி, போச்சு. ஐயோ போச்சுடாடி, மறுபடியும் ஐயோ கீழே விழுந்துட்டேனே. இதுக்கு மேலே நான் அந்த கேம் விளாட்ணுன்னு என்னன்னு கேளுங்களா? அடுத்த நெக்ஸ்ட் இது வீடியோ இந்த கேம் வருமா அதான் இப்போ பாரு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். அடுத்தலாம் இந்த கேம் போடவே மாட்டேன் போல, அந்த அளவுக்கு கடுப்பேற்றுறாங்க. டேய் ஐயோ மூவ் ஆகிற அப்ஜெக்டா ஒன்றும். டேய் கோழி, இப்போ தானே சொன்னேன் கொஞ்ச நேரம் கத்தாமல் இரு, சரியா? அப்புறம் நான் டென்ஷனை அடித்து பிரியாணி விட்டுருவேன். அப்புறம் உன்னைய சும்மா கத்திக்கிட்டு அப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். எவ்வளோ கஷ்டமாக இருக்குது வாய்ஸ் ஓவர் கொடுக்க. ஒரு வீடியோவும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஐயோ போச்சுடா. அந்த கோழி வேறு திருப்பி கத்திகிட்டு இருக்கு ப்ரோ, கடுப்பாக அது டென்ஷன் ஆகுது வாய்ஸ் ஓவர் கொடுக்கவே. சும்மா கடுப்பேற்றிட்டு இருக்காங்க. இப்போ வாங்க கிளி, நீங்கள் துணைக்கு வாங்க, வந்து நீங்கள் கற்றுங்க. முடியலடே, முடியல சுத்தமாக முடியல. டேய் நான் வேறு வாய்ஸ் வரையே கொடுக்கல, நீங்களே பார்த்துக்கோங்க கைஸ், நீங்களே வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கோங்க, ஓகேவா? இந்த வீடியோ எடுத்து டவுன்லோட் பண்ணி நீங்களே வாய்ஸ் ஓவர் கொடுங்க. நல்லா யார் பெஸ்ட்டாக வாய்ஸ் ஓவர் கொடுத்து எனக்கு என்னோடய இன்ஸ்டா ஐடி கீழே டேக் பண்ணியிருப்பேன். அந்த இன்ஸ்டா ஐடிக்கு யார் அனுப்புகிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 1000 டைமண்ட் ஃப்ரீ ஃபயர் இருக்கிறது வந்து நான் கிஃப்ட் பண்ணுறேன், ஓகேவா? ஐயோ போச்சுடாடி. இந்த லெவலில் இதை முடிச்சிட்டேன்னா எனக்கு ஃபஸ்ட்டு லைக் போகிறவனுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆயிரும் பாருங்கள். இப்போ வந்து நான் அவுட் ஆகாமல் போய் அங்கே போயிட்டேன்னா ஃபஸ்ட்டு லைக் போகிறவங்களுக்கு கல்யாணம் ஆயிரும். ஃபஸ்ட்டு ஒரு 100 பேருக்கு கரெக்டாக போயிட்டேன்னா. ஐயோ கல்யாணம் ஆயிருமோ? ஆகக்கூடாது அப்படிங்கிறீங்களா? சரி அது வேணாம், இது வேணாம். இப்போ வந்து பொண்ணுங்களுக்கு ஓகே, இது கரெக்டாக இப்போ நான் உள்ளே போயிட்டேன்னா நெக்ஸ்ட்டு நான் கரெக்டாக இது உள்ளே போயிட்டேன்னா கல்யாணம் நடக்காது கேர்ள்ஸுக்கு. கரெக்டாக உள்ளே போயிட்டேன்னா இந்த ரவுண்டு இருங்க வரேன். கரெக்டாக ஒரு
இதான் ஃபைனல். கரெக்டாக உள்ளே போயிட்டேன்னா கேர்ள்ஸ்க்கு கல்யாணம் நடக்காது. சீக்கிரம் கரெக்டாக உள்ளே போகக்கூடாது. இல்லை நான் வேணுக்கான்லாம் பண்ண மாட்டேன். வேணுக்கான்லாம் அவுட் ஆக மாட்டேன். அச்சோ சே. ஆமாம், எனக்கு டவுட்டு. கீழே ஒரு சைடில் ஒரு பட்டன் இருக்குது. இப்போ தான் நானே அதை பார்க்குறேன். இருங்க, அந்த பட்டன் கரெக்டாக அந்த பட்டனில் ஒரு கிளிக்கு. ஓகே, கண்டுபிடிச்சிட்டேன். இந்த பட்டனை கிளிக் பண்ணும் போல். இப்போ கரெக்டாக இந்த சைடு போயிட்டு கரெக்டாக அங்கே ஒரு ஜம்ப்பு, கீழே ஒரு ஜம்ப்பு, கரெக்டாக இதுக்கு நேராக ஒரு ஜம்ப்பு, அவ்வளோதான். கீழே கரெக்டாக வந்துட்டு மேலே ஒரு ஜம்ப்பு, அடுத்த கீழே. ஐயோ, ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணாலும் லெவலை முடிச்சிருப்பேன். அச்சோ இதுக்கு எத்தனை அட்டம்ப்ட் ஆகுமோ தெரியலையே. ஐயோ போச்சுடாடி, போச்சு, நாசமாக போச்சு. கரெக்டாக ஓகே. இப்போ மேலே ஒரு ஜம்ப்பு, கீழே ஒரு ஜம்ப்பு, மேலே ஒரு ஜம்ப்பு, கீழே ஒரு ஜம்ப். ஐயோ போச்சுடாடி. ஃப்ரீ ஃபயர் கேம் போடலான்னா இருக்கேன். ஆனால் என்ன, எம்பி நிறையா இருக்குது. நம்மளுக்கு கொடுக்குறதே 1.5 GB. 1.5 GBயில் இந்த கேம் மட்டும் தான் இது அப்லோட் பண்ண முடியுது. வெறும் 250 300 MB தான் வீடியோ இதை அப்லோட் பண்ணுறதுக்கு. அதே ஃப்ரீ ஃபயர்னால் ஒரு 15 நிமிஷம் வீடியோனா 1500 MB கேட்குது, 1.5 GB கேட்குது. நான் எங்கே போகிறது? எனக்கு இருக்கிறது 1.5 GB தான். எவ்வளோ நேரம் பாடி முடியலாடி. இதான் லாங் வீடியோ எடுக்கக்கூடாது. 17 நிமிஷம் வாய்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கே. ஐயோ டேய், ஷோ முடிக்காது. அவ்வளோதான். இது நான் அதுக்கப்புறம் முடியலை, சுத்தமாக முடியலை. நான் போகிறேன். நான் போயிட்டு அப்புறமா முடிச்சுட்டு நான் வீடியோ போடுறேன். ஓகே, சப்ஸ்கிரைப்.